வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அஹ்மத். இன்னைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையுடைய முதல் பக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல்வேறு விஷயங்கள் எப்படி அணுகப்படுகிறது அப்படின்றது ரொம்ப கிளியரா அதுல இருந்து வெளிப்படும். ஒரு பக்கம் அதானியுடைய வழக்கு. அதானியுடைய வழக்குல சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளீன் சிட் கொடுத்திருக்கு. செபியே அந்த விசாரணையை நடத்தலாம். அதானி குழுமம் ஸ்டாக் மேனிபுலேஷன்ல ஈடுபட்டிருக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை அடுத்து அதற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு கொண்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட பல பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்றாங்க. அதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, செபியோடைய விசாரணையிலேயே எங்களுக்கு பெரிய அளவுக்கு திருப்தி இருக்கிறது, எங்களுக்கு பெரிய அளவுக்கு செபி மீது நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே அவங்களே விசாரிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர் எந்நேரமும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. அதற்கான பிளான் பி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது அவர் கைது செய்யப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன், என்னை கைது பண்ணா கைது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சேலஞ்ச் பண்ணி நிற்கிறாரு. அவரை இடி ஒரு லேண்ட்ஸ்கேப் தொடர்பாக விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ எப்போ வேணுமென்றாலும் அவர் கைது செய்யப்படலாம் அப்படின்றது தான் இருக்கக்கூடிய நிலவரம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரும் டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவருக்கு 3 முறை சம்மன் அனுப்பி இருக்கிறது. அந்த சம்மன்ஸுக்கு நான் அவர் பதில் அளிச்சிடுறாரு. நான் ஆஜராக மாட்டேன், நான் பதில் அளிக்கிறேன். இதுல ஒரு விஷயமும் இல்ல. இந்த லிக்கர் ஸ்கேம்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இல்ல. இது ஏதோ ஒரு ஃபிஷிங் எக்ஸ்பெடிஷன், அதாவது தூண்டில போட்டு தேடுறாங்க ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு இடி இந்த முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நான் இதற்கு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையை அவர் எடுத்துட்டு இந்த இடி சம்மன்ஸுக்கு அவர் ஆஜராகல, முடிஞ்சா நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோதியா ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சியுடைய 2 ஒரு எம்பி, அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சரும் இதற்கு முன்பு வேறு ஒரு வழக்கில் இடியால கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஆம் ஆத்மி கட்சியை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவில் பாஜக தீவிரமாக இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, டெல்லி கடந்த 10 ஆண்டு காலமாக அவங்களால உள்ளேயே வர முடியல. அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக டெல்லியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆம் ஆத்மி கட்சி வைத்திருக்கிறது அப்படின்னும் போது ஆம் ஆத்மி கட்சியை எப்படியாச்சும் காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இப்போ போதாத குறைக்கு ஆம் ஆத்மி கட்சி இந்தியா கூட்டணியில இருக்கு அப்படின்றதுக்காக அதன் மீது கடுமையான அழுத்தம் அப்படின்றது இருக்கு. அதே போல ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரும் இந்தியா கூட்டணியில இருக்கிறார் அப்படின்னும் போது இந்த அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் அவருடைய நியூ இயரை அவர் இடி விசாரணையில தான் தொடங்கி இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நடவடிக்கை அப்படின்றது கடந்த சில காலங்களாகவே அது எதிர்கட்சிகளை குறிவைத்து மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட அவங்களுடைய கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல 95% ஆஃப் த கேசஸ் எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணிட்டு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே குறிவைத்து அந்த கேசஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அவங்க பிஜேபியில சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கேசஸ்லாம் அப்படியே காணாம போயிருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் சேலம் பகுதி ஆத்தூரை சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன்ஸ் கொடுக்கறாங்க. எந்த கேஸ்ல அவங்கள சம்மன்ஸ் கொடுத்து அழைக்கிறாங்க அப்படின்றது இதுவரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அந்த விவசாயிகளுக்கு தெரியாது. அவங்க சம்மன்ஸ்க்கு ஆஜராகிறதுக்கு ஜூலை மாசம் 2023 சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வரும்போது அவங்கள பார்த்த உடனே அவங்கள உள்ள கூட அலோவ் பண்ணல. அவங்களுடைய அட்வொகேட், ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அப்போ அவங்க அட்வொகேட்டோட தான் உள்ள வருவோம் அப்படின்னா உள்ள அனுமதிக்க முடியாது, உங்களெல்லாம் வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசி அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த விவசாயிகள் இதுவரைக்கும் அவங்க எதற்காக அவங்கள சம்மன் பண்ணாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்றது தெரியல. இன்னொன்னு, அந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட், 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அது மட்டும் இல்லாம நீங்க கடந்த 10 வருடமாக ஃபைல் பண்ண இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பான டீடைல்ஸ்,
அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு லேண்ட் வச்சிருக்கீங்க, உங்க குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளவு லேண்ட் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், அதாவது விவசாயத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன, அதற்கான பிரேக்கப், இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த சம்மன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல. அந்த சம்மன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த 2 விவசாயிகளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த தொகை என்ன தெரியுமா? 450 ரூபா தான் அவங்க கிட்ட இருக்கு. சென்னைக்கு வரதுக்கு கூட காசு இல்ல. அவங்க கடன் வாங்கி தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. காசை வாங்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த விவகாரம் வேறு ஏதோ ஒரு விவகாரமாக இருக்கிறது. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இந்த மாதிரி பாஜக தலைவரோட எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினால தான் எங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மாதிரி சம்மன் கொடுத்துருக்கு அப்படின்றாங்க. பட் இப்போ இந்த செய்தி வெளியே வந்த உடனே தொடர்ச்சியாக அது பற்றி நாம ரிப்போர்ட் பண்ணோம். பல்வேறு யூடியூப் சேனல்ஸ்கள் அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த விவகாரம் பெரிய அளவுக்கு வெடிக்க ஆரம்பிச்ச உடனே எந்த கேஸ்ல இவங்களை நீங்க சம்மன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நானே தொடர்பு கொண்டு அதிகாரிகள்லாம் கேட்டேன். அதிகாரிகள் எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லல. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி 2017ஆம் ஆண்டு இவர்கள் மீது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே ஒரு வழக்கு அப்படின்றது பதிவாகி இருக்கு. அது என்ன வழக்கு அப்படின்னா, அவங்களுடைய பகுதியில ஒரு 2 காட்டு எருமைகளை இவர்கள் வேட்டையாடினார்கள் அப்படின்ற வழக்கு இருக்கு அப்படின்னாங்க. அந்த வழக்குல தான் இவங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன்ஸ் கொடுத்திருக்கு அப்படின்னும் போது, இதுதான் பிரெடிகேட் அஃபென்ஸ், இதுதான் பேசிஸ். இந்த அஃபென்ஸை வச்சுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவர்கள் மீது ஒரு விசாரணை தொடங்கி இருக்கு அப்படின்றாங்க. சோ அது என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய பகுதி இருக்கு இல்லையா, இவங்களுடைய அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங். அந்த ஃபென்சிங்கை தாண்ட முயற்சி பண்ண 2 காட்டெருமைகள் ஷாக் அடிச்சு அங்கேயே இறந்து போயிருக்கிறது. அந்த பாடியை இவங்க கொண்டு போய் புதைச்சிட்டாங்க அப்படின்றது தான் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சோ இந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டாலேயோ அல்லது மற்ற அதிகாரிகளாலேயோ நிரூபிக்க முடியவில்லை. இவங்க தான் அந்த பைசனை வேட்டையாடி கொன்று இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படின்ற அடிப்படையில் அவங்கள நீதிமன்றமே 2021ஆம் ஆண்டு விடுதலை செய்திருக்கிறது. சோ இந்த விடுதலை செய்த விஷயம் கூட தெரியாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுக்கு 2023ல சம்மன்ஸ் கொடுத்திருக்கு. அதுவும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேசஸ் இந்த மாதிரி ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த யானைகள் இறக்கக்கூடிய கேசஸ் தர்மபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள் எல்லாம் நிறைய ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கேசஸ் எல்லாம் ஒரு ஆர்வம் காட்டாத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த கண்ணையன், கிருஷ்ணன் இந்த 2 பேருடைய வழக்குல மட்டும் அவங்க என்ன அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட காட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக எழுகிறது. இதுல இன்னொரு விஷயமும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2023 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த வழக்கு தொடர்பாக மட்டும் அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த மாதிரி இந்த வழக்கு தொடர்பான டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பெசிபிக்கா கேட்கறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆட்களுக்கு புரியல. ஏன்னா எவ்வளவோ வழக்குகள் இருக்கு, அதை பற்றி எல்லாம் கேட்காமல் இந்த வழக்கை பத்தி ஏன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதில் கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த வழக்குல மட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு தனி கவனத்தை செலுத்தி இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மாதிரி அவங்க மெயின் ஆஃபென்ஸே அவங்க அக்யூட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அந்த எந்த வழக்கை பேசிஸாக வைத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவங்களுக்கு சம்மன் கொடுத்தாங்களோ அந்த அடிப்படை வழக்கிலேயே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது பிஎம்எல்ஏவை நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது ஏதாச்சும் ஒரு நீதிமன்றம், ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் ஒரு நபரை டிஸ்சார்ஜ் பண்ணுதோ அந்த கேஸ்ல இருந்து, அல்லது அவங்கள விடுதலை செய்கிறதோ அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களால இந்த மணி லாண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ப்ராசிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது இருக்கிறது. சோ இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக செயல்பட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சம்மன்ஸ் அனுப்பி இருக்கு அப்படின்னும் போது, இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி இப்படி செயல்படுவார்கள் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ஆன்வலப்ல சாதியுடைய பெயரை குறிப்பிட்டது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம். நீங்க ஒரு நபரை நீங்க விசாரணைக்கு அழைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சாதியை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
இதை ஒரு மினிஸ்டருக்கு நீங்க பண்ணுவீங்களா இல்ல ஒரு 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 அதிகாரிக்கு நீங்க பண்ணுவீங்களா? ஏதோ சாதாரண ஏழை விவசாயிகள் அப்படின்னா அவங்கள சாதி பேரை சொல்லி நாங்க அந்த பேர்ல வந்து அப்படி போடுவோம். அதுக்கப்புறம் அது ஒரு கிளரிக்கல் எரர், அதாவது யாருக்கும் தெரியல. அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ல இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து ஹிந்தி பேசக்கூடியவர்கள், அவங்களுக்குலாம் வந்து இந்து பல்லர்னா என்ன தெரியும், அவங்களுக்குலாம் அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சப்பக்கட்டுலாம் கட்டுறாங்க. தெரியாதவர்களை நீங்க வந்து ஏன் தமிழ்நாட்டில் வச்சிருக்கீங்க? அப்ப தமிழ் தெரிஞ்ச அதிகாரியே இல்லையா? தமிழ் தெரிஞ்ச அதிகாரிகிட்ட நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அனுப்பாதீங்க, இது தவறு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த குறைந்தபட்ச விஷயத்தை கூட உங்களால கவனம் செலுத்த முடியலன்னா, ஒரு கேஸ்ல நீங்க இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்க, நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறீங்க, சம்மன்ஸை கரெக்டா அனுப்புறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தின் குறித்து உங்களால வந்து போதிய அளவு கவனம் செலுத்த முடியவில்லை அப்படின்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த கேஸை வந்து பர்சியூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். பலருக்கும் இந்த சந்தேகம் அப்படின்றது இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த விவசாயிகள் மீது போட்ட அந்த பிஎம்எல்ஏ கேஸை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண போறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த மெயின் ஆஃபென்ஸே வந்து அக்விட் ஆயிருச்சு, விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னோடனே இந்த வழக்கு அவங்களால தொடர முடியாது அப்படின்னும் போது, இந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்களால தொடர முடியாது அப்படின்னும் போது இந்த கேஸை நம்ம க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் சொல்ல, டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகை கூப்பிட்டு அந்த செய்தியை வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸர் ஆஃப் த ரெக்கார்ட் ஒரு கோட் சொல்லும் போது அவர் சொல்றாரு, திஸ் இஸ் அ வெரி பெட்டி கேஸ், இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இதனால ஒரு எம்பாரஸ்மெண்ட் அப்படின்றது உருவாயிருச்சு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்ற ஒரு அமைப்பு இதுவரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு வழக்குல பின்வாங்கியதே கிடையாது. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த கேஸ்ல அவங்க காட்டின தனி கவனம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுல இருந்தே வந்து அரசியல் காரணங்களுக்காக சின்ன சின்ன கேஸ்ல கூட இன்னைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படின்றது எழுகிறது. இன்னைக்கு இந்த கேஸை நீங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்கலாம், இந்த கேஸை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதுல இருந்து எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள்லாம் வந்து இன்னும் அதற்கு பதில் வர வேண்டும். அதற்கு யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்லணும். இந்த இந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, இந்த கேஸ்ல மட்டும் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கவனம் செலுத்தியது ஏன்? அந்த அளவுக்கு இந்த கேஸை வந்து பர்சியூ பண்றதுக்கு இந்த கேஸ்ல அப்படி என்ன இருக்கு? ஒரு அடிப்படை கூட தெரியாம அந்த விவசாயிகளுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்றது கூட தெரியல. அவங்க ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அட்வொகேட் பேசணும்னா அவர் சொல்றாரு, நான் வந்து ஆத்தூருக்கு வந்துட்டு போற அந்த ஃபீஸை கொடுக்கறதுக்கே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு 300-400 ரூபாய் எனக்கு பெட்ரோலுக்கு செலவு கொடுக்கணும். அதுக்கே அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு விவசாயிகள். அவங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இவங்க இந்த மாதிரி துன்புறுத்தி இருக்காங்க, அவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. ஆகவே இந்த இடி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர் முன் வச்சிருக்காரு. சோ கிட்டத்தட்ட இதுல பல்வேறு கேள்விகள் அப்படின்றது இருக்கு. இந்த கேஸ வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வந்த ஒரு விஷயம், இப்ப நீங்க ஏன் அதை எடுத்து பேசுறீங்க? இப்ப நீங்க ஏன் அதை எடுத்து கையில எடுத்திருக்கீங்க? அப்போ உங்களுக்கு ஈடியை வந்து குறை சொல்லணும் அப்படின்றது நோக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பலரும் கேள்வி கேட்கறாங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னா அப்போ மட்டும்தான் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க வேற யாருமே அதை பத்தி பேசக்கூடாது. இப்ப ஏன் நீங்க பேசுறீங்க? ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்லாம் வந்து கேள்விகளை யார் எழுப்புவாங்கன்னா, யார் வந்து ஒரு பாசிச மனநிலையில இருக்காங்களோ அவங்க தான் அந்த கேள்வி எழுப்புவாங்க. ஏன்னா சமூக வலைதளங்கள்ல வாட் அபவுட் ரீ அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி நீங்க ஏன் வந்து இப்ப பேசுறீங்க? 1972ல நீங்க ஏன் பேசல? 1948ல நீங்க ஏன் பேசல அப்படின்னு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல வந்து கொஞ்சம் இந்த வலதுசாரிகள்லாம் வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்ப முடியும். இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்க சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, யாரோ ஒருவர் அவங்கள ஒடுக்க நினைக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த விவசாயிகளோட சம்பந்தமான விஷயம் வந்து 6 மாசம் கழிச்சு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம ரிப்போர்ட் பண்றோம். இன்னும் 1 வருஷம் கழிச்சு தெரிஞ்சா கூட அதை நாம வந்து செய்தி சேகரிச்சு அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த செய்தியை வந்து நீங்க இப்பதான் ரிப்போர்ட் பண்ணும், இப்படிதான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் யாருமே வந்து எந்த விதமான ஒரு வரையறையும் வைக்கிறது இல்லை. அப்படி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள்ல சொல்லலாம். ஒரு ஊழல் வந்து 5 வருடத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், அந்த ஊழல் இப்பதான் வெளியே வந்திருக்கும். அதுக்கு வந்து நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ரிப்போர்ட் பண்ணல, இப்போ ஏன் வந்து ரிப்போர்ட் பண்றீங்க அப்படின்லாம் நாம கேட்க முடியாது இல்லையா?
இடி எந்த தப்பும் செய்யாது, இடி செய்த தவறுகளை எல்லாம் வந்து மூடி மறைக்க வேண்டும் அப்படின்ற மனநிலையில ஒருத்தர் இந்த விஷயத்தை அணுகுனார்னா அவரு இந்த விஷயத்தை அப்படிதான் பார்ப்பாரு. 6 மாசம் கழிச்சு இந்த விஷயம் ஏன் வெளியே வருது அப்படின்னா அவருக்கு அப்படிதான் தெரியும். ஸோ அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளை யாரோ ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவங்கள ஒடுக்கணும்னு பாக்குறாங்க, அவங்களுடைய நிலங்களை அபகரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த விவசாயிகளுக்கு கூடுதல் இடியாகவும் கூடுதல் அடியாகவும் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நோட்டீஸ் வருது அப்படின்னா அந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படின்றது ஆராய்ந்து அதை வெளியிடுவதுதான் வந்து ஒரு பத்திரிகையாளருடைய கடமை தான் எல்லா பத்திரிகையாளர்களும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறேன். யார் யாரெல்லாம் இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கடமை உணர்வோட தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் இதை விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அவங்க எல்லாம் வந்து இது ஒரு பெரிய செய்தியாக மாறிவிடக் கூடாது அப்படின்றதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சிகள் எல்லாம் வந்து தற்போது ஒரு தோல்வி அடைந்திருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது அப்படின்றது தான் வந்து யதார்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஸோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது அப்படின்றதை உணர்ந்து கொண்டு அவங்க வந்து இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. பட் இவ்வளவு நாள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பல பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அதிகாரம் இருக்கு. யாருமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கவில்லை. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நியாயமாக நேர்மையாக ஒரு விசாரணை அவங்க நடத்துறாங்க அப்படின்னா அவங்க அதை நடத்திட்டு போலாம். அதுல நடந்திருக்கக்கூடிய ஊழல்களை அவங்க வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய வேலை. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகளுடைய பேக்ரவுண்ட், இந்த விவசாயிகளுடைய எக்கனாமிக் பேக்ரவுண்ட், இந்த விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பாஜக நிர்வாகியோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நில தகராறு, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய நடவடிக்கை அப்படின்றது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது. அதனாலதான் இந்த விஷயம் வந்து பொதுவெளியில பேசப்பட வேண்டும், பொதுவெளியில இது விவாதிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும். அது பாஜகவுக்கும் ஏற்படும், அதே போல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் ஏற்படும். இந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்துக்கு போகும்போது நிச்சயமாக அதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.